வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 145 பாயிண்ட்டுகள் கேப் டவுன்ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது 21,974ல ஓப்பன் ஆச்சு. சப்போர்ட் லெவலுக்கும் கீழே 1 லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சது. ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,105 வரைக்கும் மூவ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டை ரீச் பண்ணாமல் பைவட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவுலையே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. க்ளோசிங் பாயிண்ட்டும் 22,082. திரும்ப ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22,000 இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நிஃப்டி ஒரே லெவலில் தான் ஸ்ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒழிய திரும்பவும் 22,000 நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட்டு. இதில் 3 க்ளோனிங் சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம். 1, 2, 3. இந்த 3 க்ளோனிங் சேனலை வச்சு தான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கம்பேர் பண்ணியிருந்தோம். இங்கே 21,950 வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஜோனை வந்து நமக்கு தாண்டி இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த ஜோனை தாண்டலை. லோ லெவல் பார்த்தோம்னா 21,964. இந்த ஜோனை இன்னும் நமக்கு தாண்டலை. இந்த ஜோனை தாண்டினாதான் 3வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகும். இதே இது பார்த்தோம்னா இப்போ நமக்கு தொடர்ந்து 2வது சேனல்ல ஒரு சிறு ஏற்றம் கொடுத்து 2வது சேனல்லையே நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் இன்னும் 1வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகலை. இங்கே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணும்போது பார்த்தோம்னா 22,000 நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சானா பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 21,950 நமக்கு இங்கே ரீச் ஆகலை. க்ளோஸ் ஆகும் பொழுது 22,082 நமக்கு இந்த சப்போர்ட் லெவலையும் தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை லெவல் பார்க்கும் பொழுது 22,105 நமக்கு இந்த 200 இன்னும் ரீச் பண்ணலை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த 4 மணி நேர சார்ட்டு. இந்த 4 மணி நேர சார்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் தேதி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது செல்லரோட டாமினேஷன் எப்படி இருக்கு, பையரோட டாமினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த நாளுக்குரிய மூவ்மெண்ட் எந்த சைட்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முதல் பாதியோட கேண்டில்ல கிரீன் சிக்னல்ல தான் நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பையரோட டாமினேஷன் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் இருக்கு. ஆனா முதல் பாதியில நமக்கு பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கிறத இந்த விக்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2வது பாதி முடியும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு முதல் கேண்டிலுக்கு மேலதான் 2வது பாதியில போய் க்ளோஸ் ஆயிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்போ இந்த இடத்துலயும் நமக்கு பையரோட டாமினேஷனும் இருக்கு, செல்லரோட டாமினேஷனும் இருக்கு. ஆனா இங்கேயும் நமக்கு பையரோட டாமினேஷன் தான் செல்லரோட டாமினேஷனை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் அதிகமா க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட். பேங்க் நிஃப்டி 172 பாயிண்ட்டுகள் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட் கீழே 47,942ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஆனால் முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நமக்கு மூவ் ஆகலை. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகி கீழே இறங்கி மேலே ஏறி திரும்பவும் அதே பாயிண்ட்ல 48,350ல இருந்து 400க்குள்ள நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. மார்க்கெட்டு மேலே போகலை. 48,300 வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருந்தது. க்ளோசிங் பாயிண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 48,245ல பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட். இப்போ இந்த சேனலுக்குள்ள ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இந்த சேனல்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா
இந்த தேர்ட் பாட்டமா பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழ் நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இன்னும் இந்த சேனல்ல தேர்ட் பாட்டமான 47,841 பிரேக் அவுட் பண்ணல. மேலும் இங்க எல்லா க்ளோசிங் பாயிண்ட்டும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இறங்கு முகமா வந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த பாட்டம் லைனை தொட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு மேல் நோக்கி மாறி இருக்கு. அதாவது இது 1 hour சார்ட்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே இது பார்த்தோம்னா ஆனா ஹை பிரைஸ்ல பார்க்கும் பொழுது இன்னும் இந்த இறக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது இன்னும் மாறல. இது எந்த இடத்துல மாறும்னு பார்த்தோம்னா 48,500 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நமக்கு இதுவும் ஹை பிரைஸும் நமக்கு அதோட ட்ரெண்ட் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்படி மாறும் பொழுது நமக்கு பேங்க் நிஃப்டி மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது இங்க பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா திரும்பவும் நமக்கு இந்த லெவல் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது பாட்டமா பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் அடுத்த கட்டம் நமக்கு இந்த லைன் இங்கே தொடர்ந்து கண்டினியூ ஆகும். அப்போ இந்த பாட்டம் 3வது பாட்டம்னா 47,800 நமக்கு முக்கியமான பாயிண்டா இங்க இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஜோனும் செட் பண்ணிக்கோங்க. ஜோன் செட் பண்ணிட்டு அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுதா இல்ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கறத நம்ம சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். இங்க ஹை லெவல் பார்க்கும் பொழுது 48,500 நமக்கு இந்த லெவல் ரீச் ஆகல. சப்போர்ட் லெவல்ல 48,100 ரீச் ஆயிடுச்சு. 47,800 ரீச் ஆச்சுன்னா இல்ல மார்க்கெட் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணும் பொழுது 48,000 பிரேக் அவுட் பண்ணல. 48,245ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் லெவலையும் தாண்டி தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4 மணி நேர சார்ட். இதுல முதல் பாதியில நல்ல ஒரு ராலி அதாவது மூவ்மெண்ட் இருந்தது. இதுல பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியுது விக் வந்து நமக்கு கம்மியா இருக்கறனால பையரோட டாமினேஷன் தான் முதல் பாதியில ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா முதல் பாதியில தான் 4ஆம் தேதிக்குரிய லோ லெவல டச் பண்ணிருக்கு. இந்த இடத்துல அடுத்த கேண்டில பார்க்கும்போது முதல் கேண்டில விட பாதி மூவ்மெண்ட் தான் இருக்கு. இந்த இடத்துல பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலா இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் ஹை லெவலும் இந்த 2வது பாதியில தான் டச் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.